நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கச்சாயம், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக. கொங்கு நாட்டில் வந்து கிராமத்து சைடு வந்து இந்த மாதிரி கச்சாயம் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சுட்டு இது செய்யறதுக்கு வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இது செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு வாழைப்பழம், பழுத்த பழம், எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் நாட்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட 1 கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். அதோட வந்து 3 ஸ்பூன் வந்து ரவை எடுத்துக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் ரவை, வறுத்ததாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி. அதோட 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1/2 கப்பு வந்து சீனி, ஒரு சிட்டிகை உப்பு, அதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய், இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி தண்ணி வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ தண்ணி நல்லா சேர்த்துட்டு இப்போ என்ன செய்யலாம்னா மறுபடியும் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு, ஸோ டோட்டல் வந்து 3/4 கப் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா இப்படி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவை போட்டுக்கனால மாவு கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இது மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்பூன் வந்து நான் மைதா மாவு சேர்த்துட்டு மாவை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். மாவு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து பிணைய விட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த கச்சாயம் வந்து நல்லா சாஃப்டாக உள்ளக்கையும் மேலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3லேருந்து 4 நிமிஷம் இது மாதிரி மாவை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு குட்டி குட்டி கச்சாயம் போட்டுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இது மாதிரி நல்லா எண்ணெய் சூடாயிட்ட பின்னாடி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நான் ரைஸ் பேன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி, எந்த எண்ணெயாக இருந்தாலும், சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும். இது நல்லா வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து பொரிஞ்சிட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. என்றைக்காவது குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரவுன்னா ஏதாவது பசியோடு வந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு பலகாரம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லா பக்கம் நல்லா பார்த்து திருப்பிக்கோங்க. ஃப்ளேமை மட்டும் ஹை ஃப்ளேமாக வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து மேலே வந்து சீக்கிரம் வந்து கருகிரும், கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளக வந்து வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி டர்ன் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து எல்லாமே வெந்துருச்சு நல்லா, பால்ஸ் எல்லாமே சூப்பராக. ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2வது டைம் போட்டுக்கிறேன் அதே மாதிரி. பிகினர்ஸ் இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை. ஸோ கண்டிப்பாக நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. எனக்கு
எனக்கு வந்து இந்த அளவு மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 31 கச்சாயம் வந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நான் எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். டாட்டா, பை பாய். ரொம்ப சிம்பிளான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.